ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கிருத்திகை வேலை நிறையா இருக்குது. பட் 2 பேரையும் சமாளிக்க முடியல. ஸோ அவங்களுடைய டாய்ஸ் மூட்டையை வந்து கொட்டி விட்டாச்சு. அது எப்பயாவது தான் வந்து கொடுப்போம் விளையாட. ஸோ நம்மளால் வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மூட்டை ஃபுல்லாக அவங்க டாய்ஸ் தான். ஸோ அவங்க வந்து 2 பேரும் நல்லா சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம போய் சமைக்க போயிடுவோம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலையிலே சமைக்க ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, சாம்பார், வடை, பாயசம் எல்லாமே. ஸோ ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யோகேஷ்க்கு வந்து கிராஜுவேஷன் இருக்குது, பிரெயின் பாக்ஸ் கிராஜுவேஷன். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு 10:30க்கெலாம் குக்கிங் முடிச்சாச்சு. அப்புறம் அவங்க டேடி வந்து சீரியஸாக என் வண்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தார். ஸோ மேட் ஃபினிஷில் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தார். வண்டி வந்து அப்படியே புது வண்டி மாதிரி மாற்றி கொடுத்துட்டாரு எனக்கு. ஸோ அதனால் அவரும் குழந்தைங்கள பார்க்க முடில, நானும் பார்க்க முடில. 2 பேரை விளையாட விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு படித்து சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. எப்படியும் ஒரு 11:00 எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11:30 போல் கிளம்பிட்டோம். ஸோ 12:00 வந்து அங்கே வர சொல்லியிருந்தாங்க. கிளம்பியாச்சு. என்னென்னா யோகேஷ் வந்து பிரெயின் பாக்ஸ் கிளாஸ் போனான்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து அவன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகிடுச்சி. அதுக்கு வந்து கிராஜுவேஷன் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இன்னொன்று இன்றைக்கி அவங்க டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மார்னிங் போயிட்டு இருந்ததுனால அது முடித்த பிறகு தம்பிக்கு வந்து 12:00 வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். இது வந்து அண்ணா சாலை ரோட்டில் இருக்க ஒரு கேஃபே மாதிரி இருந்தது. அங்கே தான் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க. 2 பேரையும் சமாளித்து எப்படியோ கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே வந்து பசங்களோட டேலண்டெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து அவங்கள டேலண்டெல்லாம் அந்த இடத்துலையும் வந்து காமிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. நான் இந்த அளவுக்கு அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ பாக்கியா மேம். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி என் குழந்த வந்து பேசுகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கொடுத்த ட்ரைனிங்கில் தான் தம்பி 1 மந்த்லேயே பேச ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நிறைய அப்டேட் கவனிக்க ஆரம்பித்தது. அவன் நிறைய சொல்ல வர்றத சொல்ல முடியாமல் தவிப்பான். அதனால் அழுகையாக வெளிப்படுத்துவான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வேண்டியதை கேட்குறதும் சொல்கிறதுமா இருந்தது. இன்னொன்று என்ன வந்து ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தாங்க, கொடுத்தேன். அதில் வந்து மைக்கை என்கிட்டேருந்து வாங்கி அவன் ஸ்கூலில் பேசின அதே கண்டென்ட்டை வந்து அங்கே பேசியிருந்தான். ஸ்கூலில் மை ஆம்பிஷன் ஒரு டாபிக் பேசினான்னு சொன்னேன் இல்லைங்களா? மைக்கை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. மம்மி நான் பேச போகிறேன்னா ஓகேப்பான்னு சொல்லி ஸோ அதுக்கு அப்ரிஷியேஷன் வாங்கினார், நல்லா பண்ணார். அதை முடிச்சுட்டு டைம் ஒரு 2:30 தான் ஆச்சு. சரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஓகே வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பீச்சுக்கு போயாச்சு. அங்கே எல்லாம் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க டயர்டாகவே இல்லை. நாங்கள் தான் காலையிலேருந்து எங்களுக்கு வேலை ரொட்டீன் கரெக்டாக இருந்தது. ரொம்ப டயர்டாயிட்டோம். அப்புறம் வந்து அவங்க டேடி வந்து 2 பேருக்குமே அவங்க டேடி இருந்துட்டா போதும், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது தான் குழந்தைங்க வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இதில் எதுவுமே குறைவாக அவங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், வீட்டில் பார்த்துக்கிறதாகட்டும், அவங்களோட எந்த விஷயமும் நான் மிஸ் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டேன். டேடி இல்லை அப்படின்ற அந்த ஒரு மிஸ்ஸிங்கே கொடுக்காம நான் அவ்வளோத்தும் கொடுத்தும் சாட்டர்டே சண்டே தான் எனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு நான் ரெஸ்ட்டும் எடுக்காமல் அந்த நாளுமே பசங்களை பிஸியாக வச்சுக்கிறது, வெளியே கூட்டின்னு போகிறது, எவ்வளோ செஞ்சாலுமே நீங்களே பார்க்குறீங்க. அவங்க டேடி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மான்றது அந்த 2 பேரையும் அதில் ஒருத்தவங்கள மிஸ் பண்ணால் கூட அந்த குழந்தைங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை வந்து 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து யோகேஷ் வந்து கரெக்டாக சொன்னான், டேடி, மம்மி, யோகேஷ், தோர்னா, ஃபேமிலி அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் ஃபேமிலின்றதே அவன் இப்போ தான் ஃபீல் பண்ணியிருக்கான். என் கூட இருந்த வரைக்கும் அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் குழந்தைங்க என்ஜாய்மெண்ட் அவங்க சந்தோஷத்தை அப்படியே பார்த்து நாள் போச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு ஆங்க்ரி பேர்டு வச்சு விட்டேன். கொஞ்ச நாள் பார்த்தாங்க, அப்புறம் ஸ்லீப் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சரி ஓகே தூக்கம் வரல, சரி ஓகே நம்ம வந்து ரிசப்ஷன் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஐயோயோ அதுவான்னுட்டு சரி வைங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்களே பார்க்குறோம் அந்த வீடியோவை. அடிக்கடிலாம் பார்க்க மாட்டோம். ஸோ வந்து ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்தோம். எத்தனை பேர் இப்படி வீடியோ அவங்களத பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நாங்கள் என்ட்ரி ஆன சீனில் வந்து இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா வந்து அ அவர் வந்து ரோஸ் ஏதாவது குடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் இல்ல. நான் குடுப்பேன்றத அவரு எதிர்பார்க்கல. பட் அத எல்லாருமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ள போனாங்க. அது வந்து நல்லாருக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நெறைய மெமரீஸ் இருக்கு அந்த ரிசப்ஷன்ல. ஸோ கொஞ்சம் 2 பேருமே கொஞ்சம் சோகமா தான் இருந்திருப்போம். அதுலயும் ஃபோட்டோகிராஃபர் எங்கள வந்து எப்டி எப்டியோ ஃபோட்டோஸ் எடுத்தாரு. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். சிரிக்க முடியாம சிரிச்சிருப்போம். ஏன்னா நெறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் அத வந்து சந்தோஷமா அடுத்தடுத்து போணும்னு நெனச்சு கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லபடியா போகும். ஸோ இன்னும் நான் பசங்க வீடியோ போடாம இருக்கேன். ஃபோட்டோஸ் போடாம இருக்கேன். அது வந்து கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா பண்ண மறந்துடாதீங்க.